அதே மாதிரி இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் அனிருத் எவ்வளோ பெரிய பிரபலங்கிறது தெரியும். 2014, 15 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு அப்புறம் வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவரும் ஒரு பாட்டு பாடார், நான் ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அப்படி நிவாஸ் கே பிரசன்னா வந்து அதுக்கப்புறம் 0, கூட்டத்தில் ஒருத்தன், தேவராட்டம், புத்தம்புது காலை, கோடியில் ஒருவன், ஓமை டாகு, அதுக்கப்புறம் வந்து வட்டம், செம்பி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது விஜய் சேதுபதி படம், டக்கரு, எமக்கு தொழில், ரொமான்ஸு, சுமோ, பன்பட்டர் ஜாம் வரைக்கும் அவர் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலையுமே பாடல்கள் அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு நிவாஸ் கே பிரசன்னாக்கு. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா வந்து பைசன் படத்துக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்க அதுதான் இப்போ எல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு கண்டெம்பரரியான சில விஷயங்கள், கமர்ஷியல் படங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டி சேஃப்ஜரி இது வந்து பைசன் வந்து கதைப்படி வந்து சொல்கிறப்போ ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் மத்திய ஒன்று தெரியும், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக அவங்க ஸ்போர்ட்ஸில் கபடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரின்னு சில பேர் கதை சொல்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் எனக்கு ட்ரெய்லரில் வந்துதான்னு தெரில, பாட்டில் கூட அது மாதிரி எதுவும் வரல. பட் ஒரு மாதிரி இந்த படத்தில் பசுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த பசுபதியோடு சேர்ந்து நமது த்ரூ விக்ரம் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், அவர் தான் வந்து படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அதுக்கப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க.